Hi everyone. இன்னைக்கு வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா inspection and quality control in manufacturing. So இந்த வீடியோல screw threadனா என்ன, screw thread metrology பத்தியும், terminologies of screw thread. Screw threadல இருக்கக்கூடிய terms பத்தியும், அதனுடைய uses and applications பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Screw thread metrology. First வந்து screw threadனா என்னன்னு பார்க்கலாம். It is a helical structure used to convert between rotational and linear movement of force. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸை லீனியர் மூமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்க்ரூ த்ரெட். ஸ்க்ரூ த்ரெட் இஸ் ஃபார்ம்டு பை கட்டிங் எ கண்டினியூஸ் ஹெலிக்கல் குரூ ஆன் எ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ ஒரு சிலிண்டராக இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து ஹெலிக்கல் குரூ கட் எடுத்து உருவாக்குறது தான் இந்த த்ரெட்டு. So interchangeable screw parts like bolt nuts are produced in bulk quantity for several application. So இது வந்து bulk quantity தான் வந்து produce பண்ணுவாங்க several applicationsக்காக. These parts are usually inspected to ensure that the accepted parts will assemble within the limits of quality fits. So screw threads are employed basically for two purposes. ஒன்னு பார்த்தனாக்கா to fasten two components with the help of nut bolt and the studs, to transmit power as in case of a lathe machine lead screw. ஸோ வந்து இது பார்த்தோன்னாக்கா போல்ட் நட் போட்டு டைட் பண்ணுற பர்பஸ்க்காகவும், இன்னொன்று பார்த்தோன்னாக்கா பவர் டிரான்ஸ்மிஷன் போன்ற பர்பஸ்க்காகவும், அதாவது லேத் மிஷினில் லேட் ஸ்க்ரூ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. So elements of a screw thread அப்படி எடுத்தோம்னாக்கா a screw thread have a several individual elements each of with பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் டயாமீட்டர், அடுத்தது வந்து மைனர் டயாமீட்டர், அடுத்தது வந்து பிச் டயாமீட்டர் ஆர் எஃபெக்டிவ் டயாமீட்டர். ஸோ மேஜர் டயாமீட்டர் அப்படின்றது வந்து அந்த ஸ்க்ரூவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் டயாமீட்டர் தான் வந்து மேஜர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நாமினல் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மைனர் டயாமீட்டர் அப்படின்றது வந்து இதில் அந்த த்ரெட் போட்டுட்டு இருக்கிறதுல இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா, இந்த இடம் டு கீழே இருக்கிறது வரைக்கும், அதாவது ஸ்மாலஸ்ட் டயாமீட்டர் தான் வந்து மைனர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஸ்மாலஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் ஸ்க்ரூ த்ரெட், இதை வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கோர் ஆர் ரூட் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிச் டயாமீட்டர் ஆர் எஃபெக்டிவ் டயாமீட்டர் அப்படின்றது it is a diameter of a imaginary cylinder on a cylindrical screw thread, the surface which would pass through the thread at such points as to make equal width of the thread and the width of the spaces between the thread. In a nut and bolt assembly, it is the diameter at which the ridges on the bolts are in complete touch with the ridges of the corresponding nut. ஸோ பிச் சர்க்கிள் டயாமீட்டர் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ இது நமக்கு வந்து மைனர் டயாமீட்டருக்கும் மேஜர் டயாமீட்டருக்கும் இடைப்பட்ட இமேஜினரி ஒரு சர்க்கிள் டயாமீட்டர் தான் வந்து பிச் சர்க்கிள் டயாமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பிச் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த ஒன் த்ரெட் டு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட். அதாவது பிச் அப்படின்றது வந்து ஒரு த்ரெட்டினுடைய சென்டருக்கும் இன்னொரு த்ரெட்டினுடைய சென்டருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து பிச் அப்படின்னு சொல்லுவோம். This measure in a axial direction between the corresponding points in the same axial mathematically. Pitch பார்த்தோம்னாக்கா pitch equal to 1 by number of threads per unit length of screw. இதுதான் வந்து pitch அப்படின்னு சொல்லி describe பண்ணுறோம். Next வந்து lead. It is the distance between two corresponding points on the small helix. It may be also defined as the distance which screw thread advanced axially in one rotation of the nut. Lead is equal to the pitch in case of single start threads. It is twice the pitch in double start and thrice the pitch in triple start, as so on. Next on the crest and root அப்படினாக்கா crest is the top surface of the thread while root is the bottom surface created by the two adjacent flanks on the thread. So crest அப்படின்றது வந்து top surface threadனுடைய, ரூட் அப்படின்றது வந்து ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவில் அது கீழே இருக்கக்கூடிய பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த கர்வ் ஏரியா தான் வந்து ரூட் அப்படின்னு சொல்கிறோம். டெப்த் ஆஃப் த த்ரெட் அண்ட் ஃபிளாங்க்னாக்கா
Depth of thread is the perpendicular distance between the crest and root, while the flanks is surface joined the crest and the root. டெப்த் அப்படின்றது த்ரெட்டினுடைய மேற்பரப்புக்கும் அதனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரூட்டுக்கும் உள்ளது தான் வந்து டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிள் ஆஃப் த த்ரெட் அண்ட் ஸ்லோப், இட் இஸ் ஆங்கிள் இன்க்ளூடட் பை த flank of the thread, while slope is half of the pitch of the thread. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆஃப் ஸ்க்ரூ த்ரெட். ஃபார்ம் ஆஃப் ஸ்க்ரூ த்ரெட் பார்த்தோன்னாக்கா என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விட்வொர்த் த்ரெட், நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் அசோசியேஷன் த்ரெட், அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் த்ரெட், இது வந்து ஏஎஸ்என்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிஃபைட் ஸ்டாண்டர்ட் த்ரெட், ஸ்கொயர் த்ரெட், ஏசிஎம்இ த்ரெட், நக்கிள் த்ரெட், பட்ரஸ் த்ரெட், மெட்ரிக் த்ரெட் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப் ஆஃப் த்ரெட் ஃபார்மிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விட்வொர்த் த்ரெட். ஸோ திஸ் இஸ் எ பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் த்ரெட் ப்ரொஃபைல் ஹேஸ் எ கோர்ஸ் பிச்சஸ். ஸோ அதோடைய பிச்சஸ் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து கோர்ஸாக இருக்கும். இட் இஸ் எ சிமெட்ரிக்கல் வி த்ரெட் இன் விச் ஆங்கிள் பிட்வீன் த ஃப்ளாங்க்ஸ் மெஷர் இன் அண்ட் ஆக்சில் பிளேன் இஸ் 55 டிகிரி. ஸோ இது நமக்கு வந்து ஃபைனாக இருக்கும். ஸோ இது நமக்கு வந்து வி ஷேப்பில் இருக்கும் அந்த த்ரெட்டு. ஸோ இது ஒன்றுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னாக்கா 55 டிகிரி. தீஸ் த்ரெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் போல்ட் அண்ட் ஸ்க்ரூட் ஃபாஸ்னிங் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ். ஸோ இது வந்து போல்ட்லேயும் ஸ்க்ரூட் ஃபாஸ்னிங்ஸ்லையும் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் அசோசியேஷன் த்ரெட். ஸோ இது வந்து திஸ் இஸ் எ BSW thread with the fine pitch. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் BSW thread தான், பட் வந்து ஃபைன் பிச் இருக்கும். தீஸ் த்ரெட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அதர் ப்ரிசிஷன் ஒர்க். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இல்லை ப்ரிசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த மாதிரியான த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் BA த்ரெட். ஆங்கிள் இஸ் 47.5. ஸோ இதில் வந்து அந்த த்ரெட் ஆங்கிள் வந்து 47.5 இருக்கும். ஸோ நம்ம BSWவில் பார்த்தோன்னாக்கா ஆங்கிள் வந்து 55 இருக்கும், பட் இந்த டைப்பில் பார்த்தோன்னாக்கா 47.5 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் த்ரெட். த அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் USR செல்லஸ் த்ரெட், ஃப்ளாட், கிரெஸ்ட் அண்ட் ரூட். இது வந்து கிரெஸ்ட்டும் ரூட்டும் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். த ஃப்ளாட் கிரெஸ்ட் கேன் வித்ஸ்டாண்ட் மோர் அண்ட் ரஃப் யூசேஜ் த ஷார்ப்பர் வி த்ரெட். வி த்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகமாக வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். தீஸ் த்ரெட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஜெனரல் பர்பஸ் லைக் ஆன் போல்ட், நட், ஸ்க்ரூஸ் அண்ட் டேப்டு ஹோல்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ஆங்கிள் வந்து நமக்கு வந்து 60 டிகிரியில் இருக்கும். ஸோ இதில் வந்து பிச் அப்படின்றது வந்து ரெண்டு த்ரெட்டுக்கு நடுப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து பிச் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா யூனிஃபைட் ஸ்டாண்டர்ட் த்ரெட். இது பார்த்தோன்னாக்கா த 3 countries லைக் Great Britain, Canada and USA came to an agreement for a common screw thread system with the included angle of 60 degree in order to facilitate the exchange of machinery. So இதில் வந்து பிரிட்டன், கனடா அண்ட் USA, ஸோ இதெல்லாம் சேர்ந்து அக்ரிமெண்ட் பண்ணி அவங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டைப்பு. தி த்ரெட் ஹேஸ் ரவுண்டட் crest அண்ட் ரூட்ஸ். ஸோ இதில் வந்து crest அண்ட் ரூட்ஸ் பார்த்தோன்னாக்கா ரவுண்டடாக வந்து இருக்கும். ஸோ இதில் ஆங்கிள் பார்த்தோன்னாக்கா 60 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் த்ரெட். த ஸ்கொயர் த்ரெட் பிகாஸ் ஆஃப் தேர் ஹை எஃபிஷியன்சி ஆர் வைட்லி யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் இன் எய்தர் டைரக்ஷன். ஸோ இதில் வந்து சச்சஸ் டைப் த்ரெட்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் ஆன் ஃபீட் மெக்கானிசம்ஸ் ஆர் மெஷின் டூல்ஸ், வால்வ்ஸ், ஸ்பிண்டில்ஸ், ஸ்க்ரூஸ், ஜாக்ஸ். ஸோ வந்து ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுற இடத்துல இல்லை ஒரு லிஃப்ட் பண்ணுற இடத்துல அதிகப்படியான இன்புட் நம்ம வந்து லோடு கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த மாதிரியான இடத்துல மெஷின் டூல்ஸு, வால்வு, ஸ்பிண்டில் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். த ஸ்கொயர் த்ரெட்ஸ் ஆர் நாட் as strong as V thread, but they offer less frictional resistance to motion than the Whitworth threads. ஸோ இது வந்து வி த்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது, பட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதால யூஸ் பண்ணுறாங்க. த pitch ஆஃப் த square thread is often taken in twice that of a BSW thread of the same diameter. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா
ACME thread. It is a modification of square thread. இது வந்து square thread modify பண்ண மாதிரி இருக்கும். It is a much stronger than square thread can be easily produced. Square thread விட இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். These threads are frequently used in screw cutting lathe, brass walls, cogs and the bench vices. Next பார்த்தோம்னாக்கா when used in conjunction with a split nut as on the lead screw of a lathe, the tapered side of a thread facilitate ready engagement and disengagement of a holes of the nut when required. ACME thread பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்கொயர் த்ரெட் மாதிரியே இருக்கும், பட் வந்து கொஞ்சம் இன்க்ளைனாக இருக்கும். இதனுடைய ஆங்கிள் பார்த்தோம்னாக்கா 29 டிகிரி அப்படின்ற இன்க்ளைனேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நக்கிள் த்ரெட். It is also a modification of square thread modify பண்ண மாதிரி இருக்கும். It has a rounded top and bottom. It can be cast or rolled easily and cannot economically be made on a machine. These threads are used for rough and ready work. ஸோ இதை ரஃப் அண்ட் ரெடி ஒர்க் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்கொயர் த்ரெட் மாதிரியே தான் இருக்கும். பார்த்தோன்னாக்கா இது வந்து மேலே வந்து ஒரு செமி சர்க்கிள் ஷேப்லேயும் கீழேயும் செமி சர்க்கிள் ப்ரொஃபைலையும் வந்து இருக்கும். These are usually found in railway carriage coupling, hydrant mix of glass bottles and large molded insulations used in electrical trade. ஸோ இது மோஸ்ட்லாக பார்த்தோன்னா நம்ம ரயிலில் வந்து என்ஜின் அண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸை லிங்க் பண்ணுறப்போ பார்த்தோன்னாக்கா இந்த ஷேப்பில் தான் வந்து நமக்கு அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நக்கிள் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம், நக்கிள் கப்ளிங் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா பட்ரஸ்ட் த்ரெட். பட்ரஸ் த்ரெட்டுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அ பவர் இன் ஒன் டைரக்ஷன் ஒன்லி. ஸோ இது வந்து ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் நம்ம பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். த ஃபோர்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆல்மோஸ்ட் பேரலல் டு த ஆக்சிஸ். ஸோ இது வந்து ஆக்சிஸ்க்கு வந்து பேரலாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். தீஸ் த்ரெட் யூனிட்ஸ் அண்ட் advantage of both square and V thread. It has low frictional resistant characteristics of the square thread and have the same length as that of V thread. So the spindles of bench vices are usually provided with buttress thread. So bench vices பார்த்தோன்னாக்கா மோஸ்ட்லி இந்த மாதிரியான டைப் ஆஃப் த்ரெட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நம்ம கொடுக்கும்போது ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ ஏதாவது ஹோல்டு பண்ணுற மாதிரியான இடத்துல இல்லை ஏதாவது வித்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரியான பர்பஸ்க்கெலாம் இந்த டைப் ஆஃப் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரிக் த்ரெட். மெட்ரிக் த்ரெட்னாக்கா இட் இஸ் அன் இண்டியன் ஸ்டாண்டர்ட் த்ரெட் அண்ட் இட் இஸ் சிமிலர் டு BSW, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விஸ்வர்ஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் எ இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி இன்ஸ்டீட் ஆஃப் 55. ஸோ நம்ம அதில் வந்து 55 டிகிரி ஆங்கிள்னு பார்த்துருப்போம், அது மட்டும்தான் இதில் வேரி ஆகும். இதில் வந்து 60 டிகிரி இருக்கும். ஸோ இதான் வந்து மெட்ரிக் த்ரெட். இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டாக பேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து டு மெஷர் த குவாலிட்டி ஆஃப் த த்ரெட்டட் எலமெண்ட் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் ஆர் மெஷர் பார்த்தோன்னாக்கா மேஜர் டயாமீட்டர், மைனர் டயாமீட்டர், எஃபெக்டிவ் ஆர் பிச் டயாமீட்டர், இன்னொன்று பிச்சு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னாக்கா த்ரெட் ஆங்கிள் பெராமீட்டர். ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னாக்கா அதில் நம்ம மெஷர் பண்ண வேண்டிய மெஷர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா இதுதான். ஒன்று மேஜர் டயாமீட்டர், இன்னொன்று மைனர் டயாமீட்டர், இன்னொன்று பிச் டயாமீட்டர், பிச்சு அண்ட் த்ரெட் ஆங்கிள் பேராமீட்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணாலே அந்த த்ரெட்டினுடைய ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் அ மேஜர் டயாமீட்டர். இட் இஸ் த மோஸ்ட் காமன்லி மெஷர்மெண்ட் பை மெஷரிங் த பெஞ்ச் மைக்ரோமீட்டர். பெஞ்ச் மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி நம்மளுடைய மேஜர் டயாமீட்டர் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். பெஞ்ச் மைக்ரோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கெமெட்டிக் டயக்ராம் ஆஃப் பெஞ்ச் மைக்ரோமீட்டர் விஷுவலாக பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபார் கெட்டிங் எ கிரேட்டர் அக்யூரசி ஃபார் பெஞ்ச் மைக்ரோமீட்டர் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த மேஜர் டயாமீட்டர். த fiducial indicator is used to ensure that all the measurements are made the simple. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹோல்டிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஹோல்டிங் சென்டரை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண வேண்டிய த்ரெட்டை இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிவிட்டு மெஷரிங் ஆன்வில்ஸை நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு த்ரெட்டு கூட வந்து லாக் ஆகும். ஸோ அந்த த்ரெட்டு கூட டச் ஆனதுக்கப்புறமா நமக்கு ரீடிங் எவ்வளோ காட்டுது அப்படின்றத பொறுத்து அதனுடைய மேஜர் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ண முடியும். ஸோ மெஷரிங் த மேஜர் டயாமீட்டர் ஆஃப் த எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா a calibrated setting cylinder having approximately the same diameter as the major diameter of a thread to be measured is used in the setting standard. இதில் வந்து
ஸ்டாண்டர்ட் சிலிண்டரை வச்சு நம்ம அதை வந்து செட்டிங் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அதை செட்டிங் போட்டு மெஷரிங் ஆன்விலில் வந்து நம்ம வந்து 0 செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ண வேண்டிய அந்த த்ரெட்டை அந்த இடத்துல ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம அந்த மெஷரிங் ஆன்விலில் மூவ் பண்ணும்போது ஸோ அது மூவ் ஆகி அதனுடைய ரெண்டுத்தினுடைய அவுட்டர் மேலேயும் வந்து காண்டாக்ட் ஆகும். அப்படி காண்டாக்ட் ஆகும்போது எவ்வளோ ரீடிங் வருது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். The setting cylinder is held between the anvils and the readings of the micrometer R1 are noted. The cylinder is replaced by the thread workpiece and the new reading R2 is noted for the same reading of fiducial indicator. So the major diameter of a screw thread is given by capital D is equal to S plus R2 minus R1. இதில் S அப்படின்றது வந்து diameter of the setting cylinder. ஸோ இந்த செட்டிங் சிலிண்டருடைய diameter S. R1 அப்படின்றது வந்து micrometer reading on the setting cylinder. R2 அப்படின்றது micrometer reading on the screw thread. So measuring major diameter of internal thread பார்த்தோம்னாக்கா an indirect approach of a measuring internal thread is obtained by obtaining the cast of the thread. Next வந்து measurement of minor diameter. So floating carriage micrometer is used to measure the minor diameter for externally threaded element. So floating carriage micrometer பார்த்தோம்னாக்கா floating carriage diameter measuring machine is a bench micrometer mounted on a carriage. So இது வந்து bench type of micrometer. It is suitable for almost all kind of thread. எல்லா kind of threadக்கு நம்ம யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். The V precise are available in various sizes having suitable radii and the edge are used along the setting standard. இதில் இருக்கக்கூடிய அந்த V type வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் த்ரெட்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்க முடியும். Working procedure அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the threaded workpiece is mounted between the center of the instruments like this way. The V precise are placed on each side of the workpiece with their bases against the anvil of the micrometer. After mounting the workpiece, the micrometer reading R2 is noted. Then the threaded workpiece is replaced by standard reference and the corresponding reading R1 is taken. ஸோ இதுதான் நம்ம மெஷர் பண்ண வேண்டிய அந்த த்ரெட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆன்விலில் வந்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா அதனுடைய ரீடிங்கை வச்சு நம்ம அது எவ்வளோ மைனர் டயாமீட்டர் இருக்குன்றதை மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டயாமீட்டர் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து விபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ண வச்சு மைக்ரோமீட்டர் ரீடிங் எவ்வளோ வருது அப்படின்றத பொறுத்து தான் அதோடைய மைனர் டயாமீட்டர் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ மைனர் டயாமீட்டர் ஆஃப் அ ஸ்க்ரூ த்ரெட் இஸ் கிவன் பை டி இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் R2 மைனஸ் R1. இதில் எஸ் அப்படின்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கேஜ், R2ன்றது வந்து மைக்ரோமீட்டர் ரீடிங் த்ரெட்டட் ஒர்க் பீஸ். இன்னொன்று பார்த்தோன்னாக்கா R1 அப்படின்றது வந்து மைக்ரோமீட்டர் ரீடிங் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் கேஜ். ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான மைனர் டயாமீட்டர் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் மைனர் டயாமீட்டர் ஆஃப் ஏ இன்டர்னல் த்ரெட். ஃபஸ்ட்டு வந்து டேப்பர் பேரலல். The taper parallel are pairs of the wedges having reduced and parallel outer edge. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ரெண்டு வந்து டேப்பர் பேரலல்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது வந்து மைக்ரோமீட்டர் ஆன்வில், அதை வச்சு எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். The diameter across their outer edge can be changes by sliding them over each other. Inside the internal thread, taper parallel are inserted and it is just stayed until form contact is established with minor diameter. So rollers அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா these standard precision rollers are inserted inside the thread and proper slip gauges inserted between the roller. The minor diameter is equal to the length of the slip gauges plus twice the diameter of the roller. So இதான் வந்து roller. இது ரோலர், இது வந்து ஸ்லிப் கேஜ். இது பார்த்தோன்னாக்கா மைனர் டயாமீட்டர் ஆஃப் த த்ரெட்டு. இதில் இருக்கிறது வந்து மேஜர் டயாமீட்டர் ஆஃப் த த்ரெட்டு.
நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் பிச் டயாமீட்டர். ஸோ பிச் டயாமீட்டரை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, பிச் டயாமீட்டர் ஆர் எஃபெக்டிவ் டயாமீட்டர் மெஷர்மெண்ட் இஸ் கேரிட் அவுட் பை த ஃபாலோயிங் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் மைக்ரோமீட்டர் மெத்தட், இன்னொன்று வந்து 2 ஒயர் மெத்தட், இன்னொன்று வந்து 3 ஒயர் மெத்தட்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் வந்து பிச் டயாமீட்டர் வந்து மெஷர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் மைக்ரோமீட்டர் மெத்தட். இதில் a screw thread micrometer is designed to measure the pitch diameter of a screw thread up to 0.01 mm of accuracy. ஸோ இதில் வந்து 0.01 mm accuracy வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். இட் இஸ் சிமிலர் டு அவுட் சைட் மைக்ரோமீட்டர் பட் ஹேஸ் அ ஃபாலோயிங் த டிஃப்ரென்சஸ். இது வந்து அவுட் சைட் மைக்ரோமீட்டர் மாதிரியே தான், பட் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, மூவபிள் ஸ்பிண்டில் இஸ் பாயிண்டட், end of the anvil is the same as the screw thread to be measured. The reading is read in similar ways as in case of outside micrometer. Different pair of interchangeable V and anvil and spindle points are provided with the micrometer. Next வந்து 2 wire method. So 2 wire method எடுத்துனாக்கா, the effective diameter of a screw thread may be ascertained by placing 2 wires or rods identical diameter between the flanks of the thread and measuring the distance over the outside of the wires. So wires are exactly known diameter are chosen such that they contact the flanks and their straight points. The wires used are made hardened steel to sustain the wear and tear in use. These are given a high degree of accuracy and finished by lapping to suit different pitches. If the size of the wire is such that it contacts the flanks at the pitch line, it is called the best size wire, which can be determined by geometry of a screw thread. ஸோ 2 wire மெத்தட் எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய த்ரெட்டில் இந்த மாதிரியான 2 டைப் ஆஃப் ஒயரை வந்து நம்ம நோன் டயாமீட்டரில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஆன்வில்ல ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது மூலயமா வரக்கூடிய அந்த ஆன்வில்லுடைய மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அதனுடைய டயாமீட்டர் வந்து மெஷர் பண்ண முடியும். ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பார்த்தோன்னாக்கா, a screw thread is mounted between the centers and wire are placed in the grooves and reading M is taken. Then the effective diameter E is calculated. E is equal to T plus M. Sorry, E is equal to T plus P. இதில் வந்து T அப்படின்றது வந்து dimension under the wires M minus 2D. M அப்படின்றது வந்து dimension over the wire. Small d அப்படின்றது வந்து dimension of each wire. P அப்படின்றது வந்து difference between the effective diameter and the diameter under the wire. So value of P அப்படினாக்கா, P is the value which depends on the diameter of the wire, pitch and angle of the screw thread. The P value can be derived in term of pitch diameter of wire and thread angle using the geometry of the measuring setup. இதில் P அப்படின்றது பார்த்தோன்னாக்கா pitch of the thread. Then பார்த்தோன்னாக்கா width thread பார்த்தோன்னாக்கா P is equal to 0.9605 P dash minus 1.1657 D. இதில் மெட்ரிக் த்ரெட்னு பார்த்தோம்னாக்கா P is equal to 0.866 P dash minus D. இதில் ஒயர் ஆஃப் டயாமீட்டர்னு பார்த்தோம்னாக்கா ஸ்மால் d. ஸோ இதான் அதனுடைய டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்க, ஜியாமெட்ரி ஆஃப் த மெஷரிங் செட்டப். ஸோ ஒரு டேர்மும் என்ன, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 ஒயர் மெத்தட். இதுவுமே வந்து 2 ஒயர் மாதிரியே தான், பட் இதில் வந்து 3 ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3 ஒயர் மெத்தட் இஸ் மோர் அக்யூரேட் தென் 2 ஒயர் மெத்தட். 2 ஒயரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அக்யூரேட்டான மெத்தட். இன் திஸ் மெத்தட் 3 ஒயர்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் அண்ட் ப்ரிசைஸ் diameter are placed in the grooves at opposite sides of the screws. In this 1 wire on the one side and 2 wire on the another side. இதில் வந்து ஒரு ஒயர் வந்து ஒரு சைடு இருக்கும், மற்ற 2 ஒயர் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கும். This method ensure the alignment of a micrometer anvil faces parallel to the thread axis. Working precision பார்த்தோன்னாக்கா, basically the principle of both 2 wire and 3 wire method are same. Hence the same steps are followed in the measuring step. So 2 wire method 3 wire method ரெண்டுமே வந்து சேம் தான், பட் அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒயர் தான் வந்து
நமக்கு வந்து கவுண்ட் தான் வேரி ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் 2 and 3 wire மெத்தட்ஸ்னு பார்த்தோம்னாக்கா, when oriented micrometer is used for measuring, the 3 wire method should be used. இதில் பார்த்தோம்னாக்கா 2-way method is used for the floating carriage micrometer is available for the measurement. ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து வேறையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் த பிட்ச்னு பார்த்தோம்னாக்கா, மெஷர்மெண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ பிட்ச் கேன் பி டன் பை ஃபாலோயிங் மெத்தட்ஸ். ஒன்று வந்து பிட்ச் மெஷரிங் மிஷின், இன்னொன்று வந்து டூல் மேக்கர் மைக்ரோஸ்கோப், அடுத்தது வந்து ஸ்க்ரூ பிட்ச் கேஜ், அடுத்தது வந்து ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர். பிட்ச் மெஷரிங் மிஷின்னாக்கா a relatively accurate, simple and convenient method of measuring the pitch of the screw thread is by mean of pitch measuring machine. The screw to be measured is held between centers and the machine is fitted with style of such a size that contact the thread planks approximately at the pitch line when it lies in the thread groove. Spring loaded head permits the stylus to move up the flank of the thread and down into the next space as it is moved along. So working procedure அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, the stylus is accurately positioned between two flanks by ensuring that the point is always opposite to the index mark when readings are taken. ஸோ இதான் வந்து இண்டிகேட்டிங் யூனிட் த்ரெட் பார்ட்டு. ஸோ இது வந்து ஒர்க் ஹோல்டிங் சென்டர்ஸ் ஆஃப் த பிட்ச் மெஷரிங் மிஷின். ஸோ இதான் வந்து த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது, மேலே இருக்கிறது தான் த்ரெட் பார்ட்டு. இண்டிகேட்டிங் யூனிட் மூலியமாக தான் நம்ம அதை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பிட்ச் அப்படின்றது வந்து 2 த்ரெட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து பிட்ச் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எஃபெக்டிவ் டயாமீட்டர் லைனு, மேலே இருக்கிறது வந்து ஸ்டைலஸ் வச்சு தான் வந்து மெஷர் பண்ண போகிறோம். when the pointer is accurately placed position in the micrometer reading is noted, the stylus is then moved along into the next thread space by rotations of the micrometer and second reading is taken. The difference between two readings is pitch of the thread. Readings are taken in this manner until the whole length of the screw thread has been covered. Next வந்து tool makers microscope. ஸோ இது பார்த்தோன்னாக்கா, it is an optical measuring machines equipped for all type of measurements for small parts. It creates an enhanced and accurate shadow of the part which resembles the object. Working procedure பார்த்தோன்னாக்கா, work table is placed on the base of the instruments. The optical head is mounted on a vertical column which can be moved up and down. ஸோ இதில் வந்து பேஸ் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் மிரர் இருக்குது, இதில் வந்து மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய அந்த காம்பனண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து லோட் பண்ணுறோம் ஒர்க் பீஸு. அதை லோட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது லேம்ப் மூலயமா நமக்கு லைட் வந்து இதில் பட்டு மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம வந்து மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா அது மேலே வந்து பட்டு நம்மளுடைய ஆப்டிக்கல் ஹெட் மூலயமா கண்ணுகளை வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. A light source is provided horizontal beam light which reflected from a mirror by 90 degree upwards toward the table. Image of the outline of contour of workpiece passes through the objective of the optical head. The image is projected on a ground glass screen on the work table. The measurements are made by means of cross line engraved on the ground glass screen. ஸோ நம்ம மேலே அந்த ஐபீஸ் மூலயமா பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் விசுவலைசேஷனுமே நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ பிட்ச் கேஜ். திஸ் டூல் இஸ் நாட் யூஸ்டு as a precision measuring instrument. It allows the user to determine the profile of a given thread and the quickly categorize the thread by shape and pitch. ஸோ ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிட்ச் கேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த த்ரெட்டினுடைய பிட்சை வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பார்த்தோன்னாக்கா, டு யூஸ் எ த்ரெட் கேஜ் த யூசர் மஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் த டைப் ஆஃப் த த்ரெட் ஆஃப் த கேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், attempting to measure metric threads with an imperial gauge will not return accurate result. To determine the correct gauge, process of a trial and error may be need if the screw is unknown origin. ஸோ நமக்கு வந்து ஸ்க்ரூ கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பிட்ச் கேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரூவில் வந்து மேட்ச் பண்ணி பார்த்து
அதில் நமக்கு த்ரெட் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் இருக்கும் சைஸை டிபெண்ட் பண்ணி. ஸோ அதில் எந்த சைஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கேப் இல்லாமல் அதில் மேட்ச் ஆகுதோ ஸோ அதான் அதனுடைய பிச் சைஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர். ஸோ இன் திஸ் மெத்தட் projector magnifies the profile of the specimen and displays on the built-in projection screen. ஸோ நம்ம செக் பண்ண வேண்டிய காம்பனண்ட்டாக இந்த இடத்துல நம்ம வந்து டேபிளில் வந்து செக் பண்ணும்போது ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் லைட் சோர்ஸ் மூலமா அது நமக்கு அதனுடைய ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன் தி ஸ்க்ரீன் there is typically a grid that can be rotated 360 degree. அதில் இருக்கக்கூடிய கிரிட்டை வந்து 360 degree ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். So the XY axis of a screen can be aligned with a straight edge of the machine part to examine or measure. This projection screen displays the profile of the specimen and the magnified for better ease of calculating the linear measurement. An edge of the specimen is to examine may be lined up with the grid on the screen. From there, simple measurements may be taken for distances to other points. So profile projector னுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆப்டிக்கல் ஃப்ளாட் ரிஃப்ளெக்டர், மேலே வந்து ஸ்க்ரீன் இருக்கும், கீழே வந்து லைட் சோர்ஸ் இருக்கும். அது வந்து அந்த ஹியூமனேட்டேட்டிங் மிரர் மூலயமா நமக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் பட்டு அது ப்ரொஜெக்ஷன் லென்ஸ் மூலயமா ப்ரொஜெக்ட் ஆகி ரூஃப் ப்ரிசம்ஸ் மூலயமா அது வந்து நமக்கு வந்து ஆப்டிக்கல் ஃப்ளாட் ரிஃப்ளெக்டரில் போய்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபைனலாக நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ரொஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தேவையான வேல்யூஸோ ரீடிங்ஸோ மெஷர்மெண்ட்டோ நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இதான் வந்து ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் அ thread angle. So thread angle can be measured by using the following instruments: tool makers microscope and profile projector. ஸோ த்ரெட்டினுடைய ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டிவைஸ் தான். ஒன்று வந்து டூல் மேக்கர் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று வந்து ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர். ஸோ அதில் வந்து நம்ம த்ரெட் வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். இன் திஸ் மெத்தட் ஆப்டிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஷேடோ இஸ் யூஸ்டு டு செக் த த்ரெட் ஆங்கிள் பை யூஸிங் ப்ரொடெக்டர். ஸோ ஃபார் பெட்டர் அக்யூரசி ஆஃப் த ரிசல்ட் it is necessary to object along the direction of the screw thread along the helix angle. ஸோ இது பார்த்தோன்னாக்கா த்ரெட் ஆங்கிள் மெஷர்மெண்ட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஸ்க்ரூ த்ரெட் ப்ரொஃபைலு, மேலே இருக்கிறது வந்து இது வந்து பிவோட்டு. ஸோ இதில் இருக்கிறது தான் வந்து ரீடிங்கு, ப்ரொடெக்டர் ஆர்ம் அண்ட் ப்ரொடெக்டர். ஸோ ப்ரொடெக்டர் ஆர்மை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா ப்ரொடெக்டரில் இருக்கக்கூடிய ரீடிங்கில் வந்து கோயின்சன்ஸ் ஆகி ஸோ அதனுடைய ஆங்கிள் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும். இதான் வந்து measurement of thread angle. So far இந்த வீடியோவில் ஸ்க்ரூ த்ரெட்னா என்ன அப்படின்றத பற்றியும் அதனுடைய டெர்மினாலஜிஸ் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத மெஷரிங் டேர்ம்ஸ் பற்றியும் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த மெஷரிங் டேர்ம்ஸை எந்தெந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.